ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து சண்டே பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயுமே வந்து ஸ்பெஷல் சாப்பாடாக இருக்கும். நான்வெஜ் தான் இன்றைக்கி. அப்படி நம்ம வீட்டில் நான்வெஜ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தான். அதை வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணுவாங்க. நான் எப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறத அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலான்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா காய்ச்சிட்டு இந்த ஸ்பைசஸ் எல்லாத்துக்குமே தெரியும். ஏலக்காய், கிராம்பு, பட்டை, அப்புறம் சோம்பு, இது எல்லாமே போட்டு இந்த ஸ்பைசஸ்லாம் நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் வறுபடட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா நான் புதினா, மல்லி எல்லாமே வந்து சேர்த்து அரைச்சிருக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு அந்த கலரில் இருக்குது. நீங்கள் புதினா, மல்லி சேர்த்து அரைக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து தக்காளி வெங்காயம் வதக்கிட்டு போட்டுக்கலாம். நான் வந்து சேர்த்து அரைச்சதுனால இது கூடயே போட்டு நம்ம நல்லா வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா இதாகிற அளவுக்கு நல்லா கிளறிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து அப்படியே போடுவாங்க அரைக்காமல். நான் இஞ்சி பூண்டோட புதினா, மல்லி ரெண்டையுமே சேர்த்து அரைச்சிட்டேன். இப்போ நல்லா கிளறிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்லா வந்து பொரிஞ்சு வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல், அந்த ஸ்பைசஸ் நல்ல ஒரு மனம் சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் வந்து தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் மூணையும் போட்டு அரைச்சி எடுத்துருக்கிறேன். இப்போ இதையுமே வந்து நம்ம கொட்டி நல்லா வதக்கலாம். ஒரு சிலர் வந்து அரைக்க மாட்டாங்க. அரைக்காமல் வந்து அப்படியே போட்டுருவாங்க. நீங்கள் அப்படியே போடுறத காட்டிலும் நம்ம இதெல்லாம் அரைச்சி சேர்க்குறப்போ இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஸ்பைசஸ்லாம் ஒன்றா கலந்து அரைச்சி வச்சுருப்பேன். அது ஒரு முஸ்லீம் லேடி சொன்னாங்க, பிரியாணி பொடி அந்த மாதிரி செஞ்சு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுதான் நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். அதில் வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் பச்சை மிளகாய் வந்து இதில் நம்ம கொஞ்சம் கூட சேர்த்து நம்ம அரைச்சி போட்டுக்கிறோம். இப்போ வந்து இது நல்லா அந்த பச்சை வாசனை போகிறது முடிய நல்லா வதக்கிக்கலாம். இப்போது பாருங்கள், எல்லாமே வந்து நல்லா வந்துருச்சு அந்த பச்சை வாசனை இல்லாமல். இப்போ வந்து நான் வந்து 2 டம்ளர் அரிசி பிரியாணி பண்ண போகிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி இந்துப்பு சேர்த்துக்கிறேன். நாங்கள் இந்துப்பு தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம இந்துப்பு சேர்த்து இதையுமே வந்து லேசாக நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது பார்த்திங்கன்னா 1/2 kg சிக்கனை வந்து நல்லா வினிகர் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது இந்த சிக்கனை உள்ளே போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெமன் 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த முஸ்லீம் லேடி சொன்ன அந்த பிரியாணி பொடி தான் நான் இப்போ போடுறேன். 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன், போதும். இதுவே வந்து நம்மளுக்கு வந்து பிரியாணி நல்லா கமகமன்னு நல்லா மாசத்தோட சூப்பராக இருக்கும். இப்போ அந்த லெமன் சாறு அப்புறம் இந்த பிரியாணி பொடி எல்லாமே வந்து ஒன்றா சேர்ந்து வரட்டும். கடையில் வாங்கின பிரியாணி பொடிலாம் வாங்கி போடாதீங்க. உண்மைக்குமே வந்து டேஸ்ட் நல்லாவே இருக்காது பிரியாணிக்கு. இது வந்து நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிற வீடியோவும் நான் ஒரு நாள் போடுறேன். எனக்கு இன்றைக்கி கூட பிரியாணி பொடி தீர்ந்துருச்சு. நான் ஸ்பைசஸ்லாம் வாங்கி நான் எப்படி செய்கிற வீடியோ ஏற்கனவே போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அது எந்த சேனலில் போட்டிருக்கேன்னு தெரியல. ஜெய்சினி சேனலா இல்லை அர்ஜுன் ஹேமா சேனலான்னு தெரியல. இருந்தாலும் இன்னொரு வாட்டி நான் அந்த வீடியோவை நான் அதில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து நல்லா வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து நல்லா ஒன்றா பரட்டி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். இப்போது இது வந்து சாப்பாட்டு அரிசி தான், சீரக சம்பா அரிசியோ இல்லை பாஸ்மதி அரிசியோ கிடையாது. இப்போது இது வந்து நான் 2 டம்ளர் அரிசிக்கு, இது வந்து பழைய அரிசி, அதனால் ஒரு 5 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போது நம்ம 2 டம்ளருக்கு 5 டம்ளர் தண்ணி எடுத்து நல்லா ஊற்றியாச்சு. இந்த நேரங்களில் நீங்கள் மல்லி செடியும் புதினா இலை இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து அரைச்சதுனால நான் போடலை. ஓகே. இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வரணும். ஐத்தட்டியும் நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதித்து வரட்டும். இது போட வேண்டாம், லாக் பண்ண வேண்டாம், சும்மா கொதித்து வர்றதுக்காண்டி மூடி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நல்லா வந்து தண்ணி வந்து கொதித்து வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் பண்ணி தண்ணி இருத்து வச்சுருக்கிறேன் இந்த அரிசியை போட்டுடலாம். இப்போது நம்ம மூடி போட்டுடலாம். பிரியாணி நல்லா விசில் வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நல்லா வந்து தண்ணி வந்து கொதித்து வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் பண்ணி தண்ணி இருத்து வச்சுருக்கிறேன் இந்த அரிசியை போட்டுடலாம். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இப்போ வந்து நம்ம குக்கர் விசில் வந்து நல்லா இறங்கி சூப்பராக வந்து நல்லா போடுன்னு பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நெய் வேணால் விட்டுக்கலாம். எங்கள் வீட்டுக்காருக்கு நெய் பிடிக்காது அப்படிங்கிறதுனால வந்து நான் வந்து நெய் விடலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிக்கன் பிரியாணி ரெடி. நான் இந்த மாதிரி தான் செய்வேன். நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, பாய்.